லூக்கா எழுதின விசேஷம் 10வது அதிகாரம் 20வது வசனமும், வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனமும். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். முதலிலே வாசிக்க கேட்டதான வசன பாகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள் சந்தோஷத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இரண்டாவது வாசிக்க கேட்டதான வசன பாகத்திலே அந்த ஜீவ புஸ்தகத்திலே யார் யாருடைய பெயர்கள் எழுதப்படவில்லையோ அந்த மனுஷன் மகா நிர்பந்தமான மனுஷன். யூதாசை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்வார், என்னை காட்டி கொடுக்கிறவன் பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்று. ஏனென்றால் பாவம் செய்யக்கூடியதான மனுஷன் எல்லாருக்கும் நித்திய நரகத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஜீவ புஸ்தகத்திலே எந்த மனுஷனுடைய பெயர் இல்லையோ அந்த மனுஷன் நித்திய நரகமாகிய அந்த அக்னி கடலிலே அந்த மனுஷன் தள்ளப்படுவான். அப்படியானால் நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் இடம்பெற வேண்டும். பரலோக ராஜ்யத்திலே நம்முடைய பெயர் இடம்பெற வேண்டும். 70 சீஷர்களை தேவன் நினைச்சதார், அதிகாரப்படுத்தி அனுப்பினார். கிராமங்கள் தோறும் போங்கள், ஊர்கள் தோறும் போங்கள், நீங்கள் நற்செய்தியை அறிவிங்கள், காண்கிற எல்லா ஜனங்களையும் இயேசுவின் நாமத்தினால சுகம் கொடுங்கன்னு சொல்லி வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து தான் அனுப்பினார். அதுவரைக்கும் ஆவிகள் அவர்களுக்கு பயந்தது கிடையாது. ஆனால் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை அதிகாரப்படுத்தி அவர்களை அனுப்பும் போது அந்த நாள் அவர்களை கொண்டு எங்கு சென்றாலும் கிரியை நடக்கிறது. அந்த கிரியை முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து நோக்கி வருகிறார். வரும்போது பயங்கர சந்தோஷம். சந்தோஷம் என்றால் சொல்ல முடியாத சந்தோஷம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம் வேதத்தை வாசிப்போமையானால் ஊமையும் செவிடுமான அந்த சுழல் வியாதி உள்ளதான அந்த வாலிபனை தகப்பன் கொண்டு வரும்போது அப்போஸ்தலர்களாலேயே என்ன செய்ய முடியல, சுகமாக்க முடியல. இங்க என்ன நடக்குது? இந்த அப்போஸ்தலர்களாலும் இந்த சீஷர்களாலும் எளிதாகவே இயேசுவின் நாமத்தினால கிரியை செய்ய முடியுது. அப்போ அவங்க ஏதோ தாங்க சாதிச்சிட்டோன்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்தாங்க. ஆனா தேவன் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், இந்த அற்புதங்கள், இந்த அடையாளங்கள், இந்த தீர்க்க தரிசன வரங்கள், இந்த குணமாக்குற வரங்கள், இது எதுவுமே பெருசு கிடையாது. எது முக்கியம் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை நீ பரிசுத்தமாய் கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டு உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். எழுதப்பட்ட பெயர் மறுபடி என்ன பண்ணிடக்கூடாது, கிறுக்கப்பட்டு போயிடக்கூடாது. ஆண்டோடைய நோக்கத்தை பாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் பரலோக ராஜ்யம் எவ்வளவு முக்கியம்னு. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், அவர் அங்க இருந்து வந்தவர். அதனால அவருடைய பிரசங்கத்தில் நரகத்தை அதிகமாய் முக்கியப்படுத்தி சொல்வார், பரலோகத்தை அதிகமாய் மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி சொல்வார். பரலோக ராஜ்யம் அவ்வளவு முக்கியம். இந்த உலகத்தில் மேன்மையும் புகழும் இறந்து போகும்போது எல்லாம் அதோடய போய்விடும். அதனால இந்த காரியங்களை நீங்க என்ன செய்யாதுங்க, உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷப்படாதீர்கள். எதை குறித்து நீங்க சந்தோஷப்படணும்? உங்களுடைய பெயர் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், என்னுடைய பெயர் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு? அந்த உறுதி, அந்த நிச்சயம் தான் மனுஷனுக்கு தேவை. அதுல என்ன மேன்மை இருக்குன்னு நீங்க நினைப்பீர்களே, ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்துல நம்ம பிழைப்பதற்கு, வாழ்வதற்குன்னு சொல்லியே நம்ம அநேக இடத்துல நம்முடைய பெயரை சேர்க்க வேண்டியது இருக்கு. இப்போ குழந்தை தான் பிறக்குது, தாயின் தோப்பை நினைச்சுவாங்க பிறப்பு இறப்பு பதிவு பண்ணக்கூடியதான அந்த அலுவலகத்தில் போய் பிள்ளைக்கு பேரை நினைச்சுவாங்க பதிவு பண்ணுவாங்க. ஒரு ஸ்கூலுக்கு தான் போகிறோம், அங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளையுடைய பேரை பதிவு பண்ணுறாங்க. வேலையில் தான் சேர போகிறோம், அங்கேயும் அந்த பேரை பதிவு பண்ணுவாங்க. ஒரு நிலம்தான் வாங்குகிறோம், அங்கேயும் நம்முடைய பேரை பதிவு பண்ணுறாங்க. ரேஷன் கடையில் போய் எங்கே வாங்கணும், சாதனங்கள் வாங்கணும், அங்கேயும் நம்ம பேர் இருக்கு. அப்போ அழிந்து போகக்கூடிய உலகம், இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்ச நாள் வாழக்கூடிய இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வாழுவதற்கு அவனுடைய பெயர் என்ன செய்யப்பட வேண்டியிருக்கு, அநேக இடத்துல எழுதப்பட வேண்டியிருக்கு. அப்போ மரணத்துக்கு பின் நித்திய காலம் பரலோகத்திலே வாழ வேண்டுமேயானால் அங்கேயும் உங்க பெயர் எழுதப்படும். எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. அநேகருக்கு அந்த எண்ணமே கிடையாது. அப்போ என்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படும். நான் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிடும், மனம் திரும்ப, பாவங்களை அறிக்கை பண்ணணும், ரட்சிக்கப்படும்.